நிலாகிட்ட எல்லாரும் ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. எல்லாரும் பிஸியாவே இருக்காங்க. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நானும் பிஸியா இருப்பேன்ல. நானும் முதல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா சொல்றாங்க, "ஏன்டா நீ படிக்கிற பையனுக்கு உனக்கு எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? அதுவும் இல்லாம நீ விளையாட்டா பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா சீரியஸாவே பேசிட்டு இருக்க. கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. இவங்கள பார்த்தா எங்க கஷ்டப்படுற மாரி இருக்கு. எல்லாம் ஜாலியா தான் இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுங்கள பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள கோவிச்சுக்கிட்டா அவங்கள சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையா இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ படிக்கிற காலத்துல வந்து சந்தோஷமா இருக்க பார்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அதுவும் சரிதான். பாண்டியன் பாருங்க வானதி கிட்ட 4 தடவ நல்லா பேசினா 10 தடவ சண்டை தான் போடுது. நடேசன் வந்து காயத்ரி யாருன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. நிலா கேட்குறாங்க, "அது உங்க பையன்ட்டே போய் கேளுங்கன்ட்டு." அதுக்கு பல்லவன் சொல்றாரு, "உங்கள மாரியே உங்க பையன் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மாரி எங்கடா அவன் இருக்கான்? அவன் என்ன மாரியா? நான் லாரியே ஓட்டுவேன். அவன் ஓட்டுவானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எங்க அண்ணன் ஓட்டுவாருன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. ஆமா, திருவண்ணாமலையில நீ என்ன ஓட்டணும்னு சொல்லி நிலாட்ட கேட்கும்போது, "நான் ட்ரெயின் ஓட்டினேன்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே எனக்கு காது குத்திட்டாங்க. நீ என் காதுல பூ சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிறாரு. சோழன் மறுபடியும் வந்து ஃபோன் பேசிட்டே வராரு. வந்து வெறுப்பேத்துறாரு இவங்கள. காயு காயுன்ட்டு. இதுல நிலா ரொம்ப வெறுப்பாகுறாங்க. "நான் சார்ஜர் எடுக்க வந்தேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோமா, சார்ஜ் காலியா போச்சு" அப்படின்னு சொல்லி வேற சொல்றாரு. அந்த நேரம் பல்லவன் வந்து, "அண்ணன் ரொம்ப வெறுப்பேத்துதுல்ல?" "ஆமாடா, இவர பார்த்தா தான்டா ரொம்ப வெறுப்பாகுதுன்னு" சொல்லி நிலா சொல்றாங்க. இந்த பக்கம் சேரனும் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அத பார்த்த பல்லவன் சொல்றாரு, "அண்ணன் ஒருத்தன் தான் ஃபோன யூஸ் பண்ணாம இருந்தாங்க. இப்ப அவரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா?" அப்படின்னு. "இருந்தாலும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்" அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட்ல அடுத்து வரும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.